3-in-1 senior living apartment. 1. Senior citizen kana perfect senior living. Number 2. Small investment, big appreciation. 3. உங்க பசங்களுக்கு ஃபியூச்சர்ல நல்ல ரெண்டல் இன்கம் தரப்போற ப்ராப்பர்ட்டி. ஸ்டெப்ஸ்டோன் ஆலம் இன் பொள்ளாச்சி நியர் கோவை. 1960களில் மகாராஷ்டிராலேருந்து பிஜேபி குஜராத் மாநிலம் பிரிந்ததுலேருந்தே அந்த பகுதியில் மதுவிலக்கு இருக்குது. ஆனால் இன்றைக்கி வந்து நீங்கள் பை டோர் டெலிவரி உங்களுக்கு கிடைக்கும். இன்றைக்கி நீங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னா குஜராத்தில் மது வந்து உங்களுக்கு வந்து டோர் டெலிவரி பண்ணுறாங்க. ரெண்டாவது வந்து கள்ளச்சாராய சாவுகளில் குஜராத்தோட ரோல் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அல்லது கணிசமான அளவுக்கு இருக்குது. மூணாவதாக நான் இன்னொன்று சொல்கிறேன், அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டி அடிக்ஷன் சென்டர்ஸ் இருக்குல்ல, அதாவது மதுவுக்கு அடிமையானவர்களுக்கு சிகிச்சை அளித்து அவர்களுக்கு மறுவாழ்வு அளிக்கக்கூடிய மறுவாழ்வு மையங்கள், போதைக்கு அடிமையான குறிப்பாக மதுவுக்கு அடிமையானவர்களுக்கான சிகிச்சை அளிக்கக்கூடிய மறுவாழ்வு மையங்கள் இருக்குது இல்லைங்களா, டி அடிக்ஷன் சென்டர்ஸ். அந்த டி அடிக்ஷன் சென்டர்ஸ்க்கு குஜராத்லேருந்து பேஷண்ட்ஸ் வராங்க. 2016 திமுகவோட தேர்தல் அறிக்கையில் முதல்ல இது என்னென்னா, கலைஞர் சொன்னது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் முதல் கையெழுத்து மதுவிலக்கு. அப்போ தான் சொல்லுவாங்க, குடிகாரெலாம் பயந்துட்டான், திமுக ஆட்சிக்கு வந்தோன்னா கலைஞர் சிஎம் ஆனார்னா ஃபஸ்ட்டு கையெழுத்தில் கடையை மூடிடுவாருன்ட்டு. அதனால் குடிகாரம் ஓட்டெல்லாம் போச்சு. அண்ணாமலை இருக்கும் பொழுது பிஜேபிக்கு தமிழகத்தில் கிடைத்த ஒரு ரிசப்ஷன் மீடியாலேயும் பொதுவெளியிலையும் இவருக்கு நயனாருக்கு கிடைக்கல. அவரால் ஒரு இம்ப்ரெஸ் பண்ண முடியல. ஒன்றும் இல்லை, இன்றைக்கி ஒரு பிரச்சனையை பற்றி அண்ணாமலை பேசினார்னா ஊடகங்களில் கிடைக்கக்கூடிய அந்த ஒரு ஒளி வெள்ளம், மீடியா லைம்லைட்டுன்னுவாங்க, அது நயனாருக்கு கிடைக்கல. இத்தனைக்கும் அவர் தான் பிஜேபியோட தலைவர். அவ்வளோதாங்க. இனிமேல் வந்து அந்த ஒருங்கிணைப்புக்கெல்லாம் இடமே கிடையாது. எடப்பாடி தலைமையிலான அதிமுக தான் திமுக. மற்றவங்களாம் அதில் வந்து சேர்றதுனா சேர்ந்துக்கலாம், இல்லைன்னா தேர்தலுக்கு பிறகு அவர்கள் காணாமல் போவார்கள். தேர்தலில் ஒருவேளை அதிமுக தோத்துதுன்னா எடப்பாடி தலைமை கேள்விக்குள்ளாகும், கட்சி மேலும் உடையும். அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. இது வந்து அதிமுகவுக்கு வாழ்வாசாவா தேர்வு. ஃபைன் டைம் மீடியாவோட ஒரு ஸ்பெஷல் இன்டர்வியூவில் சிறப்பு அழைப்பாளராக தமிழகத்தினுடைய ஒரு மூத்த ஊடகவியாளர் மணி சார் அவர்கள் இணைந்துள்ளார். சமகால அரசியல் நிகழ்வு குறித்த பல்வேறு கேள்விகளை முன்வைக்கின்றோம். வாருங்கள் நிகழ்ச்சிகள் சொல்லலாம். வணக்கம் சார். பீகாருடைய சட்டமன்ற தேர்தலுக்கான ப்ராசஸ் எல்லாமே போயிட்டு இருக்க டைமில் கூட்டணிகள் வந்துட்டு இறுதி செய்யப்படுற சீட் பேரிங்கில் நிறைய குழப்பங்கள் நீடிச்சு எல்லாமே செட்டில்மெண்ட்டுக்குள்ளே வந்திருக்குது. இப்போ ஒரே ஒரு விஷயம், பிரசாந்த் கிஷோர் வந்து எல்லா மாநிலங்கள்லேயும் பூரணம் மதுவிலக்கு வேண்டும் சொல்லி தான் எல்லாருமே தங்களோட எலெக்ஷனுடைய மேனிஃபெஸ்டோவில் வந்துட்டு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் நாங்கள் வந்தால் பூரணம் மதுவிலக்கை ரத்து செய்வோம். 28,500 கோடி ரூபாய் பீகாருக்கு லாஸ். அது இருந்திருந்தால் எங்களுக்கு எவ்வளோ கிடைச்சிருக்கும் பணம், எவ்வளோ வந்துட்டு நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு வந்துட்டு செய்கிறதுக்கு ஒரு ஆட்சிக்கு வந்து தேவைப்படக்கூடிய பணமாக அது இருக்கும். நாங்கள் வந்தால் ரத்து செய்வோம்னு சொல்கிறது. ஆக்சுவலாக அந்த விஷயத்தில் எனக்கு மாறுபட்ட கருத்து உண்டுங்க. பிரசாந்த் கிஷோர் கருத்து தான் என்னுடைய கருத்தும். மதுவிலக்கு என்பது உலகம் முழுவதும் தோற்றுப்போன விஷயம். அதை முறைப்படுத்தலாமே ஒழிய அதை தடை செய்ய முடியாது. அது மனித உளவியலோடு சம்மந்தப்பட்ட விஷயம். நீங்கள் குஜராத்தில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து மதுவிலக்கு, மகாத்மா காந்தி பிறந்த குஜராத்தில் வந்து காலமெல்லாம் மதுவிலக்கு இருந்து கொண்டு இருக்கிறது. அவங்க பாம்பேயில் மகாராஷ்டிராலேருந்து குஜராத் பிரிந்ததுலேருந்து 1961 நினைக்கிறேன், ஆண்டுகள் முன்ன பின்ன இருக்கலாம். 1960களில் மகாராஷ்டிராலேருந்து பிஜேபி குஜராத் மாநிலம் பிரிந்ததுலேருந்தே அந்த பகுதியில் மதுவிலக்கு இருக்குது. ஆனால் இன்றைக்கி வந்து நீங்கள் பை டோர் டெலிவரி உங்களுக்கு கிடைக்கும். இன்றைக்கி நீங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னா குஜராத்தில் மது வந்து உங்களுக்கு வந்து டோர் டெலிவரி பண்ணுறாங்க. ரெண்டாவது வந்து கள்ளச்சாராய சாவுகளில் குஜராத்தோட ரோல் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அல்லது கணிசமான அளவுக்கு இருக்குது. மூணாவதாக நான் இன்னொன்று சொல்கிறேன், அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டி அடிக்ஷன் சென்டர்ஸ் இருக்குல்ல, அதாவது மதுவுக்கு அடிமையானவர்களுக்கு சிகிச்சை அளித்து அவர்களுக்கு மறுவாழ்வு அளிக்கக்கூடிய மறுவாழ்வு மையங்கள், போதைக்கு அடிமையான குறிப்பாக மதுவுக்கு அடிமையானவர்களுக்கான சிகிச்சை அளிக்கக்கூடிய மறுவாழ்வு மையங்கள் இருக்குது இல்லைங்களா, டி அடிக்ஷன் சென்டர்ஸ். அந்த டி அடிக்ஷன் சென்டர்ஸ்க்கு குஜராத்லேருந்து பேஷண்ட்ஸ் வராங்க. இதை நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இது 2016 நாம் பண்ண ஒரு ஸ்டோரி. 2016 கலைஞர் வந்து நான் வந்தேன்னா முதல் கையெழுத்து மதுவிலக்குன்னு சொன்னார். அதில் தான் அவர் தோத்தார். குடிகாரம் ஓட்டெல்லாம் ஏடிஎம்கே போயிடுச்சு. ஜெயலலிதா என்ன பண்ணாங்க, புத்திசாலித்தனமாக வந்து படிப்படியானாங்க. ஆனால் கலைஞர் என்ன சொன்னார், ஒரேடியாக கடைசி இதில், ஏன்னா அவர் இந்த திருவண்ணாமலையில் 2 பெண் குழந்தைகள் 10ஆம் கிளாஸ் 11ஆம் கிளாஸ் படிக்கிற குழந்தைகள் வந்து பீர் குடிக்கிற அந்த ஃபோட்டோலாம் பார்த்து அவர் ரொம்ப டிஸ்டர்ப் ஆனார் அப்படின்வாங்க. கனிமொழி ஒரு தடவை பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, அப்பா வந்து ரொம்ப டிஸ்டர்ப் ஆனார் அதை பார்த்துட்டு அப்படின்னு. நான் ஒரு 4-5 பேர் அவங்கள பார்த்தப்ப அவங்க சொன்னாங்க, அப்பா ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிட்டார். அதில் அது உண்மை. கலைஞர் வந்து கடைசி காலத்தில் வந்து தான் மதுவிலக்கை தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்தணும்
ராஜாஜி கொட்டு மழையில் வந்து தங்கிட்ட கெஞ்சினாரு, தான் அதுக்கு நான் அதை கேட்கல, அதுக்கப்புறம் தான் தான் அறிமுகப்படுத்தணுன்ற அவப்பெயர் தனக்கு இருக்குது, அதை வந்து தன்னோட காலகட்டத்தில் தான் போகிறதுக்குள்ளே அதை வந்து சரி செய்யணும்னு விரும்பினாருன்னு ஒரு கருத்து பண்ணிடணும்னு நினச்சார். 2016 அவர் உண்மையிலேயே வந்து இந்த கள்ளசாராய சாவுகள் வைகோ வந்து மது விலக்கு வேணும்னா ஒயின் ஷாப்பெல்லாம் அடிச்சு உடைங்கலாம் சொன்னார். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். மக்களால் கூட்டணிலேருந்து ரொம்ப அலம்பெல்லாம் கலிங்கம்பட்டிலேயே வந்து வீட்டு பக்கத்தில் அந்த வேலையெல்லாம் அடிச்சு வச்சாரு. துப்பாக்கி சூடு நடத்துற அளவுக்குலாம் போச்சு, பெரிய பிரச்சனையாச்சு. அந்த பீரியட்ல 2016 திமுகவோட தேர்தல் அறிக்கையில முதல்ல இது என்னன்னா, கலைஞர் சொன்னது, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் முதல் கையெழுத்து மது விலக்கு. அப்பதான் சொல்லுவாங்க, குடிகாரெல்லாம் பயந்துட்டான், திமுக ஆட்சிக்கு வந்தனா கலைஞர் சிஎம் ஆனார்னா ஃபர்ஸ்ட் கையெழுத்துல கடையை மூடிடுவாருன்ட்டு. அதனால குடிகாரன் ஓட்டெல்லாம் போச்சு. அதை துரைமுருகனே சட்டமன்றத்தில் சொன்னாங்க. அதை நம்ம வந்து நாங்க அதை அப்படி பேசாம இருந்திருந்தா கூட அவ்வளவு பேரும் போட்டு எல்லா குடிகாரனும் சேர்ந்து உங்களுக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிட்டான் அப்படின்னு. உண்மைதான், எல்லா குடிகாரனும் பயந்துட்டான், ஐயோ திமுக வந்துன்னா கடையை மூடுவானுங்க அப்படின்ட்டு. கடையை மூட முடியாதுங்க இனிமேல். உலகம் முழுவதும் தோத்து போன விஷயம். ஆந்திர பிரதேஷ்ல 90களின் இறுதியில் வந்து அந்த விஷயம் சந்திரபாபு நாயுடுவால் பரிசோதிக்கப்பட்டு கைவிடப்பட்டது. பீகார்ல இப்போதைக்கு இருக்குது, எப்போதும் இருக்க முடியாது, எப்போதும் இருக்க முடியாது. அதனால இந்த விஷயத்துல பிரசாந்த் கிஷோர் சொல்றதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அது வந்து ஒரு மனித உளவியலோடு சம்பந்தப்பட்ட விஷயம். அதை நீங்க வந்து கட்டுப்படுத்தலாமே ஒழிய தடை செய்ய முடியாது. என்கிட்ட இந்த டி அடிக்ஷன் சென்டர் நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு முன்னணி டி அடிக்ஷன் சென்டரோட மருத்துவர், அவர் என்கிட்ட சொன்ன வாசகம் 10 வருஷத்துக்கு மேலே, சார் இது மனித உளவியலோடு சம்மந்தப்பட்டது. அவர் சொல்றார், திருக்குறளில் வந்து திருவள்ளுவர் வந்து கள் உண்ணாமைன்னு தான் சொன்னார் ஒழிய கள் உற்பத்தி பண்ணாமைன்னு சொல்லலை. ப்ரொஹிபிஷனை திருக்குறள் கூட ரெக்கமெண்ட் பண்ணலைன்னு. ஸோ பிரசாந்த் கிஷோருடைய அந்த கருத்து இருக்குது பாருங்கள், மாநிலத்துக்கு வர வேண்டிய வருவாய் வெளியில் போகுது, ப்ளஸ் கள்ளசாராயமே வெள்ளமாக ஓடிட்டு இருக்குது. லாங் டேர்மில் அவங்களால அதை சமாளிக்க முடியாது. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த விஷயத்தில் பிரசாந்த் கிஷோரோட கருத்து கரெக்டு தான். பட் பெண்கள் வாக்குகள் வந்து இதில் நிதிஷ்குமாருக்கு நிறையா வந்திருக்குன்றாங்க. நிதிஷ்குமார் வந்து மாறி மாறி பல்ட்டி அடிச்சு 9 முறை முதலமைச்சராக பதவி ஏற்றிருக்காரு. எல்லா கட்சியிலையும் யார் ஆட்சியில் இருந்தாலும் நிதிஷ் தான் சிஎம். அதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் வந்து அவருக்கு பெண்கள் வாக்குகள் அதிகமாக இருக்குது. ஸோ ப்ரொஹிபிஷனை பொறுத்த வரைக்கும் பெண்கள் மத்தியில் பீகாரில் இன்னைக்கு ஒரு செல்வாக்கு இருக்குது என்பது உண்மை, மறுக்க முடியாது நம்ம. ஸோ அந்த ஆஸ்பெக்டையும் கவனத்தில், எப்படி இருந்தாலும் எலெக்ஷனுக்கு முன்னால் எதுவும் இருக்க போதில்லை, எலெக்ஷனுக்கு பிறகு மாற்றங்கள் வரலாம்ன்றாங்க. நிதிஷ்குமார் முதலமைச்சர் பதவியிலிருந்து இறங்கிய பிறகு வேறு ஒருவர் முதலமைச்சராக வந்தால் எந்த ஆட்சியிலையும் ஜனதாதள் யுனைடெட் பிஜேபியில் மதுவிலக்கு பீகாரில் மறுபரிசீலனை செய்யப்படும் என்பதுதான் இப்பொழுது இருக்கக்கூடிய கருத்து. அவரை எதிர்த்து யாருமே அவங்க கட்சியிலையுமே வந்துட்டு ஏறி வரணும். ஜார்ஜ் பெர்னாண்டஸாலையும் ஒன்றும் பண்ண முடியல, சரத் யாதவாலையும் ஒன்றும் பண்ண முடியல. நிதிஷோட அங்கே ஜனதாதள் முடிவுக்கு வருது. நிதிஷ் காலத்துக்கு பிறகு அங்கே மது விலக்கு இருக்காது. இப்போ அந்த முடிவு அது இப்போ எடுக்க மாட்டாங்க, எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் எடுக்க மாட்டாங்க, எடுக்கக்கூடாது, எடுக்க முடியாது. ஆஃப்டர் எலெக்ஷன்ஸ் எடுக்கலான்றாங்க. நிச்சயமா சார். இறுதியான ஒரு கேள்வி சார், நயினா நாகேந்திரனுடைய பிரச்சார பயணங்களும் சரி, அண்ணாமலை கடந்து நயினார் வந்து பட்டியல் வெளியிடுறதுலையும் சரி, எல்லாருக்கும் ஒரு முக்கியத்துவமாக கொடுக்கப்பட்டு அந்த கட்சியில் எல்லாரையும் காம்ப்ரமைஸ் பண்ணி நயினார் வந்து ஒரு அடுத்த கட்டத்துக்கு கட்சியை கட்டமைச்சிட்டு இருக்கிறாரு. முன்னாடி நயினாருக்கான ஃபோக்கஸ் இல்லை, இப்போ நயினாருக்கான ஒரு ஃபோக்கஸ் வந்து கிடைச்சிட்டு இருக்குது. கரெக்டாக அவர் ஹேண்டில் பண்ணி கொண்டு வர நிர்வாகிகள் பட்டியலில் கூட குளறுபடிகளில் பிரச்சனை இல்லை, அண்ணாமலை டைமில் கூட ஏற்பட்டது. இப்போ அதெல்லாம் சரி செஞ்சுக்கிட்டு ஒரு லீடர்ஷிப்பை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறாருங்கிற ஒரு பின்பத்தை பிஜேபி கிரியேட் பண்ணிட்டு இருக்கு. இல்லைங்க, எனக்கு இதில் ஒன்றும் பெரிய கருத்து இல்லை. பட் பெரிய அளவில் அவரால் இம்பாக்டை ஏற்படுத்த முடியலன்னு தான் நான் பார்க்குறேன். அண்ணாமலை இருக்கும் பொழுது பிஜேபிக்கு தமிழகத்தில் கிடைத்த அந்த ஒரு ரிசப்ஷன் மீடியாலேயும் பொதுவெளியிலையும் இவருக்கு நயினாருக்கு கிடைக்கல. அவரால் ஒரு இம்ப்ரெஸ் பண்ண முடியல. ஒன்றும் இல்லை, இன்றைக்கி ஒரு பிரச்சனையை பற்றி அண்ணாமலை பேசினார்னா ஊடகங்களில் கிடைக்கக்கூடிய அந்த ஒரு ஒளி வெள்ளம், மீடியா லைம்லைட்டுன்னு வாங்க, அது நயினாருக்கு கிடைக்கல. இத்தனைக்கும் அவர் தான் பிஜேபியோட தலைவர். நீங்கள் அண்ணாமலை பிஜேபி பிரசிடெண்ட்டாக இருந்த காலகட்டத்தில் அந்த 4 வருஷத்தில் கிட்டத்தட்ட வந்து அண்ணாமலையை தவிர யாரும் பேச மாட்டாங்க, பேசினாலும் அது எடுப்படாது. தங்கிட்டே அந்த லைம்லைட்டை அவர் வச்சிருந்தார். ஆனால் அவர் தலைவர் பதவியிலேருந்து இறங்கின பிறகும் லைம்லைட்டு ஊடக வெளிச்சம் அண்ணாமலைக்கு தான் இருக்க ஒழிய நம்முடைய நயினாருக்கு என்னமோ அது போல. இது நயினார் கவலைப்பட வேண்டிய விஷயம். நயினாருடைய பயணத்துக்கெல்லாம் பெரிய அளவில் எந்த விதமான வரவேற்பும் மக்கள் மத்தியில் இல்லை என்பதுதான் என்னுடைய அவதானிப்பு. ஓபிஎஸோட டாக்குங்கிறது கம்ப்ளீட்டாகவே முடிஞ்சு போச்சு. ஏதோ ஒரு கட்டத்திலேயாச்சும் இபிஎஸ் ஓபிஎஸ் பிரச்சனை வரும்பொழுதாச்சும் ஓபிஎஸோட இது ஏதோ ஒரு வகையில் வந்துட்டு பேசும் பொருளாக இருந்துச்சு. இப்போ அப்படி ஒரு ஆள் இருக்கிறாரு, ஒரு அரசியல் தலைவர் இருக்காருங்கிறதே எல்லா இடத்தையும் விட்டு டோட்டலாகவே வந்துட்டு வெளியே போயாச்சு. சட்டமன்றத்திலையும் கூட பெருசாக வந்து அவங்களோட இது வந்து வெளியில் வந்து எடுபடவும் இல்லை. இப்போ சட்டமன்றம் கூடி வந்து முடிஞ்சாச்சு, அதுலேயும் கூட பெருசாக வந்து ரெஃப்ளெக்ட் ஆகலை. செங்கோட்டையனுடைய ரோலும் ஒரு பக்கம் அதோட நின்னாச்சு. அடுத்த கட்டமாக என்ன பண்ண போகிறோம், அதிமுகவுடைய ஒருங்கிணைப்பு முடிவு அப்படிங்கிறது எல்லாமே கொஷின் மார்க்கோட போய் நின்றுச்சு.
அவ்வளோதாங்க. இனிமேல் வந்து அந்த ஒருங்கிணைப்புக்கெல்லாம் இடமே கிடையாது. எடப்பாடி தலைமையிலான அதிமுக தான் திமுக. மற்றவங்களாம் அதில் வந்து சேர்றதுனா சேர்ந்துக்கலாம், இல்லைன்னா தேர்தலுக்கு பிறகு அவர்கள் காணாமல் போவார்கள். தேர்தலில் ஒருவேளை அதிமுக தோத்துதுன்னா எடப்பாடி தலைமை கேள்விக்குள்ளாகும், கட்சி மேலும் உடையும். அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. இது வந்து அதிமுகவுக்கு வாழ்வாசாவா தேர்தல். அதிமுக என்பது தொடர்ந்து 2-5 ஆண்டுகள் அதிகாரத்தில் இல்லாமல் இருந்ததே இல்லை. ரொம்ப வித்தியாசமான, வினோதமான, ஆச்சரியமான கட்சி. 72 கட்சி ஆரம்பித்து 77 எம்ஜிஆர் ஆட்சியை பிடிச்சிட்டார். அந்த 77லேருந்து இப்போ இந்த ஆண்டு வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50 ஆண்டு காலத்தில் அதிமுக என்பது பார்த்தீங்கன்னா தொடர்ந்து 5 ஆண்டுகள் அதிகாரத்தில் இல்லாமல் இருந்ததே இல்லை. 5 தடவை ஒரு வருஷம் பவரில் இருப்பாங்க, ஒரு வருஷம் இழப்பாங்க, மறுபடியும் வந்துடுவாங்க. திமுக அப்படி இல்லை. 13 ஆண்டுகள் பவர் இல்லாமல் இருந்திருக்கு, 10 ஆண்டுகள் பவர் இல்லாமல் இருந்திருக்கு. அவை இந்த முறை தோற்றால் அடுத்த 5 ஆண்டுகள் அதிகாரம் இல்லாமல் அதிமுகவில் இருக்க முடியாது. அதிமுகவை பொறுத்தவரை 26 என்பது வாழ்வாசாவா பிரச்சனை. அதிகாரத்தை கைப்பற்றி விட்டால் ஓபிஎஸ் மறுபடியும் ஏடிஎம்கே உள்ள போவதுக்கு வாய்ப்பே கிடையாது. எடப்பாடி கன்சல்டேட் பண்ணிடுவார். தோத்தாங்கன்னா அதிமுக மேலும் உடையும். உடஞ்சதுன்னா அப்போ ஓபிஎஸ் வேணா ஏதாவது அரசியல் செய்வதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஒரு பக்கம் ஏதாவது ஒரு ஸ்பேஸ் கிடைக்கலாம், டிடிவிக்கோ சசிகலாவுக்கோ ஒரு சின்ன ஸ்பேஸ் கிடைக்கலாம், எல்லாருக்குமே கேஸ் கிடைக்கலாம், எல்லாருமே ஓவராலாவே ஒரு இடத்தை வந்துட்டு எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா அது வந்து தோத்தாங்கன்னா அதிமுகவிலேருந்து வெளியேறியவர்களுக்கு ஒரு மறுவாழ்வு காத்திருக்கிறது. அதிமுக தோற்றால் அதிமுகவிலிருந்து ஓரம் கட்டப்பட்ட ஓபிஎஸ் வகைராக்களுக்கு ஒரு மறுவாழ்வு காத்திருக்கிறது. அதிமுக வெற்றி பெற்றால் அவர்கள் கதை மேலும் சிக்கலுக்குள்ளாகும். உங்களுடைய நேரங்களை ஒதுக்கி பல்வேறு கேள்விகளுக்கு பதில் தந்தமைக்கு நன்றி.